சமகால விந்தை செய்திகள். பாகம் 140. தற்கொலை நோக்குடன் 7வது மாடியிலிருந்து குதித்த பெண் உயிர் தப்பினார். கீழே இருந்த முதியவர் உயிரிழப்பு. தற்கொலை செய்து கொள்ளும் நோக்குடன் 7வது மாடியிலிருந்து குதித்த பெண் ஒருவர் உயிர் தப்பிய போதிலும் அப்பெண் கீழே விழுந்தபோது அவரால் மோதப்பட்ட முதியவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். ஸ்பெயினின் அலிகண்ட் நகருக்கு அருகில் கடந்த வாரம் இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது. 48 வயதான பெண்ணொருவர் தற்கொலை செய்து கொள்வதற்காக குடியிருப்பு தொகுதியொன்றின் 7வது மாடியிலிருந்து குதித்தார். இதன்போது அக்கட்டடத்திற்கு வெளியில் கதிரை ஒன்றில் தனது மனைவியுடன் அமர்ந்திருந்த 81 வயதான முதியவர் ஒருவர் மீது அப்பெண் விழுந்தார். இதனால் மேற்படி முதியவர் உயிரிழந்தார். 7வது மாடியிலிருந்து குதித்த பெண் படுகாயமடைந்த நிலையில் சென்ட் ஜான்ஸ் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். எனினும் அவர் ஆபத்தான கட்டத்தை கடந்துவிட்டார் என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். அப்பெண் மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருந்தவர் என கூறப்படுகின்றது. உயிரிழந்த நபரின் 85 வயதான மனைவியும் அதிர்ச்சியால் பாதிக்கப்பட்டு அதே வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அடடா, என்ன கொடுமை இது! எண்ணி துணிந்தவர் உயிர் பிழைத்தார். காற்றாடி கொண்டிருந்தவர் உயிர் துறந்தார். ஏன் அந்த பெண் ஆளில்லா இடத்தில் போய் குதிக்கிறது தானே? பாவம் அந்த முதியவர் மீதுதான் போய் விழணுமா? நேரம் வரும்போது காரியம் தன்னாலே நடந்து விடுகிறது. அந்த ஆன்மாவின் ஆத்மா சாந்தி அடையட்டும். மரணச் சடங்கு நடத்துபவர்களுக்கான கண்காட்சியும் போட்டியும். பல்வேறு தொழிற்றுறை சார்ந்தவர்களுக்கான விசேட கண்காட்சிகள் நடைபெறுவது வழக்கம். மரணச் சடங்குகளை நடத்தும் தொழிற்துறையைச் சேர்ந்தவர்களுக்கான கண்காட்சி பற்றி கேள்விப்பட்டிருக்கின்றீர்களா? ஜப்பானின் டோக்கியோ நகரில் இத்தகைய கண்காட்சி ஒன்று அண்மையில் நடைபெற்றது. மரணச் சடங்குகளுக்கு பயன்படுத்தக்கூடிய நவீன வாகனங்கள், இயந்திரங்கள் மற்றும் பொருட்கள் அங்கு காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்ததுடன் மரணச் சடங்குகள் தொடர்பான போட்டிகளும் நடத்தப்பட்டன. சடலமாக நடித்த உயிருள்ள நபர்களுக்கு போட்டியாளர்கள் அலங்காரங்களை செய்தமை குறிப்பிடத்தக்கது. யாரும் விரும்பாத, யாரும் பொறாமைப்படாத ஒரே விஷயம் இதுதான். இதைத்தான் யாரும் நினைத்து கூட பார்க்க மாட்டார்கள். ஏன் நடித்தும் கூட பார்க்க விரும்ப மாட்டார்கள். இப்போது அதற்கு கூட வெள்ளோட்டம் பார்க்கிறார்களா? ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. வீதியோரத்தில் தவித்த பெண்ணுக்கு பிரசவம் பார்த்த போலீஸ் அதிகாரி. அமெரிக்காவை சேர்ந்த போலீஸ் அதிகாரி ஒருவர் வீதியில் நிறுத்தப்பட்டிருந்த வாகனத்தில் பெண்ணொருவருக்கு பிரசவம் பார்த்துள்ளார். நியூஜெர்சி மாநிலத்தை சேர்ந்த சீன்பர்க் எனும் போலீஸ் அதிகாரி கடந்த வாரம் மாலை கடமை முடிந்து வீடு நோக்கி சென்று கொண்டிருந்த வேளையில் வாகனம் ஒன்றில் உள்ள பெண் ஒருவருக்கு பிரசவ வலி ஏற்பட்டிருக்கும் தகவலை அறிந்தார். மேற்படி பெண்ணும் அவரின் கணவரும் வைத்தியசாலைக்கு சென்று கொண்டிருந்த போது குழந்தை வெளியே வர ஆரம்பித்துள்ளது. அதையடுத்து அப்பெண்ணின் கணவர் வாகனத்தை நிறுத்திவிட்டு அவசர சேவை பிரிவினருக்கு தகவல் கொடுத்தார். இத்தகவல் போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு பரிமாறப்பட்ட போது அப்பெண் இருக்கும் இடத்திற்கு சில கிலோமீட்டர் தொலைவிலேயே தான் இருப்பதை உணர்ந்த சீன்பர்க் அங்கு விரைந்து சென்றார். மாலை 3:58 மணிக்கு அப்பெண் இருந்த இடத்தை சீன்பர்க் அடைந்தார். 4 மணி 2 நிமிடத்துக்கு மேற்படி பெண்ணுக்கு குழந்தை பிறந்தது என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேற்படி பெண்ணும் குழந்தையும் நலமாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் மேற்படி தம்பதியினர் தம்மை அடையாளப்படுத்திக் கொள்ள விரும்பவில்லை. தான் 3 பிள்ளைகளுக்கு தந்தையான போதிலும் இதற்கு முன் யாருக்கும் பிரசவம் பார்த்ததில்லை என சீன்பர்க் கூறியுள்ளார். போலீஸ் உத்தியோகத்தர்கள் பல்வேறு முதலுதவிகளை புரிவதற்கு பயிற்றுவிக்கப்படுகின்றனர். இது இத்தொழிலின் ஒரு பகுதி என அவர் தெரிவித்துள்ளார். அதேவேளை பிரசவம் பார்ப்பதை எனது 2வது தொழிலாக கொள்வதற்கு உத்தேசம் இல்லை எனவும் அவர் வேடிக்கையாக கூறியுள்ளார். அடடா, மருத்துவர்களால் மட்டும்தான் முறையான பிரசவம் பார்க்க முடியும் என்ற எண்ணமெல்லாம் இப்போது தகர்த்தெறியப்படுகிறது. ஒவ்வொரு துறையில் இருப்பவர்களும் தனிப்பட்டவர்களும் அது பற்றியதான புரிதல்களுடன் முதலுதவி முறைகளையும் தெரிந்து வைத்திருப்பது எவ்வளவு அவசியமாகிறது. காலத்தின் தேவையாக கூட இதனை சொல்லலாம். விமானத்தின் கூரை மீதும் இனி பயணிக்கலாம். புதிய தொழில்நுட்பம் அறிமுகமாகிறது. தொழில்நுட்ப வரலாற்றில் ஒரு மைல் கல்லாக பறந்து கொண்டிருக்கும் விமானத்தின் கூரை மீது அமர்ந்து பயணம் செய்யும் வகையில் புதிய தொழில்நுட்பம் ஒன்று அறிமுகமாக உள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன.
பஸ் மீது பயணம், ரயில் மீது பயணம் செய்த காலம் சென்று தற்போது விமானத்தின் மீதும் அமர்ந்து சொகுசாக இயற்கை காட்சிகளை அனுபவித்தவாறே பயணம் செய்யும் ஒரு புதிய தொழில்நுட்பத்தை விண்ஸ்பீட் டெக்னாலஜிஸ் எனும் நிறுவனம் அறிமுகம் செய்துள்ளது. ஸ்கைடெக் என்று அழைக்கப்படும் இத்தொழில்நுட்பத்தின் படி விமானத்தின் கூரை மீது கூண்டொன்று அமைக்கப்படும். இந்த கூண்டை சுற்றி பாதுகாப்பான மற்றும் உறுதியான கண்ணாடி சுவர்கள் எழுப்பப்படும். இந்த கூண்டிற்கு செல்வதற்கு விமானத்திற்குள்ளே இருந்து தானியங்கி படிக்கட்டுகள் மற்றும் லிப்ட் வசதியும் உள்ளன. விமானத்திற்குள் உள்ள ஒரு சிறப்பு பகுதியில் பொருத்தப்பட்டுள்ள 2 இருக்கைகளில் அமர்ந்து கொண்டால் அந்த இருக்கைகள் மேலே தூக்கி செல்லப்பட்டு கூரை மீதுள்ள கண்ணாடி கூண்டிற்குள் நிலை நிறுத்தப்படும். பின்னர் எவ்வளவு தூரம் பயணம் செய்தாலும் சோர்வு ஏற்படாமல் சுமார் 360 பாகை சுற்றளவு வரை சுற்றி பார்த்து கொண்டு பயணம் செய்யலாம். இது போன்ற வசதியினை எந்தவிதமான நவீன விமானத்திலும் பொருத்தலாம் என விண்ஸ்பீட் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த வசதியினை விமானத்தில் பொருத்துவதற்கு 8 முதல் 25 மில்லியன் டாலர் வரை செலவாகும். தொலைதூர விமான பயணம் மேற்கொள்ளும் பயணிகளுக்கு சோர்வு ஏற்படாமல் இருக்கவே இந்த வசதியை அறிமுகப்படுத்த உள்ளோம். இந்த நவீன வசதியை தற்போது காப்புரிமை மட்டுமே செய்த நிலையில் இது விரைவில் நவீன விமானங்களில் பொருத்தப்பட உள்ளது என இது குறித்து விண்ஸ்பீட் டெக்னாலஜிஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை. அடடா, தொழில்நுட்பத்தின் அதி உச்ச வளர்ச்சியை என்ன என்று சொல்வது? விமானத்தின் உள்ளிருக்கையில் உட்கார்ந்து போகும்போதே பல அசௌகரியங்கள். இதில் கூரை மீது உட்கார்ந்து போனால் என்ன எல்லாம் நடக்குமோ? ஆனாலும் அதன் அமைப்பை பார்க்கும்போது கொஞ்சம் ஆர்வமும் வருகிறதுதான். மகனின் தலைமயிர் சிகை அலங்காரம் பிடிக்காததால் மனைவி, தாயார், 6 பிள்ளைகளை கொன்ற நபர். ரஷ்யாவை சேர்ந்த நபர் ஒருவர் தனது 6 வயது மகனின் சிகை அலங்காரம் தனக்கு பிடிக்கவில்லை என்பதால் தனது மனைவி, தாயார் மற்றும் 6 பிள்ளைகளை கொலை செய்துள்ளார். ஒலெக் பெலோ எனும் இந்நபர் ரஷ்யாவின் நிக்னி நோவ்கரோட் நகரைச் சேர்ந்தவர். கடந்த ஆகஸ்ட் 4ஆம் தேதி அவரின் வீட்டிலிருந்து அவரின் மனைவி மற்றும் 6 பிள்ளைகளின் சடலங்கள் மீட்கப்பட்டன. மற்றொரு கட்டடத்திலிருந்து ஒலெக்கின் தாயாரின் சடலம் மீட்கப்பட்டது. அதையடுத்து ஒலெக் பெலோ கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது மேற்படி கொலைகளை தானே செய்ததாக அவர் ஒப்புக்கொண்டார். இக்கொலைகளுக்கான காரணம் குறித்து அவர் கூறுகையில், எனது மனைவி யூலியா வயது 32 விவாகரத்து கோரியிருந்தார். அவர் எனது 6 வயதான மகனுக்கு கிளியை போல் தலைமயிர் வெட்டியிருந்தமை எனக்கு பிடிக்கவில்லை. இதனால் நான் ஆத்திரமடைந்தேன் என தெரிவித்துள்ளார். 2 தடவை தாக்கப்பட்ட யூலியா பின்னர் உதவி கோரி தப்பியோடிய போது அவரை தான் துரத்தி சென்று கோடரியால் வெட்டியதாகவும் அதன்பின் தனது குழந்தைகளை வெட்டியதாகவும் பின்னர் 73 வயதான தாயையும் வெட்டியதாக ஒலெக் தெரிவித்துள்ளார். மேற்படி பிள்ளைகள் 1 முதல் 7 வயதுக்குட்பட்டவர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை 19 வயதான யுவதியொருவர் 2014ஆம் ஆண்டு வல்லுறவுக்குட்படுத்தி கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாகவும் ஒலெக் மீது தாம் விசாரணை நடத்தி வருவதாக ரஷ்ய போலீசார் தெரிவித்துள்ளனர். மனநோயாளிகளை சாதாரணமாக நடமாட விடுவது தவறுதான். அது ஏதோ ஒரு கட்டத்தில் பூதாகாரமாக வெளிப்படும். அதற்கு இந்த நபர் உதாரணம். முதல் தப்பு செய்யும் போது சரியான முறையில் அவருக்கு தண்டனை அளிக்கப்பட்டிருத்தல் வேண்டும், அல்லது சிகிச்சையாவது அளிக்கப்பட்டிருத்தல் வேண்டும். மகனின் தலைமயிரை காரணம் காட்டி ஒரு குடும்பத்தையே அழித்து தன்னுடைய தாயாரையும் கொன்றிருக்கிறார். இவரை என்ன சொல்வது, என்ன செய்வது? அதிக உடற்பருமன் காரணமாக நியூசிலாந்தில் நிரந்தரமாக வசிப்பதற்கு அனுமதி மறுக்கப்பட்ட தென்னாப்பிரிக்க நபர் தாயகம் திரும்புகிறார். அதிக உடற்பருமன் காரணமாக நியூசிலாந்தில் வசிப்பதற்கு அனுமதி மறுக்கப்பட்ட தென்னாப்பிரிக்க நபர் ஒருவர் தமது 2 வருடகால போராட்டத்தை கைவிட்டு தாயகம் திரும்புவதற்கு தீர்மானித்துள்ளார். தென்னாப்பிரிக்காவை சேர்ந்த சமையல் நிபுணரான ஆல்பர்ட் என்பவரும் அவரின் மனைவி மார்த்தியும் 2007ஆம் ஆண்டு நியூசிலாந்துக்கு சென்று பணிபுரிந்தனர். பின்னர் அவர்கள் நியூசிலாந்தில் நிரந்தர வதிவிட அனுமதி கோரியிருந்தனர். எனினும் ஆல்பர்ட் அதிக உடற்பருமன் கொண்டவர் என்பதால் அவர்களுக்கு விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது. ஆல்பர்ட்டின் உடற்பருமன் நியூசிலாந்து சுகாதாரத்துறைக்கு மிகுந்த பழுவை ஏற்படுத்தும் என நியூசிலாந்து சுகாதாரத்துறையினர் தெரிவித்திருந்தனர். கடந்த 2 வருடங்களாக நிரந்தர வதிவிட உரிமைக்காக ஆல்பர்ட் போராடி பார்த்தார். எனினும் அவரின் முயற்சி பலனளிக்கவில்லை. 2007ஆம் ஆண்டு நியூசிலாந்துக்கு சென்றபோது ஆல்பர்ட் 160 கிலோகிராம் எடையுடன் காணப்பட்டார்.
இருந்தார். பின்னர் 30 கிலோகிராம் எடையை குறைத்த போதிலும் 2011ஆம் ஆண்டு அவருக்கு நிரந்தர வதிவிட விசா வழங்க அதிகாரிகள் மறுத்தனர். அதன் பின்னரும் பல தடவை அவரின் விசா நிராகரிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் கடந்த அக்டோபர் மாதம் முதல் தாம் வேலைக்கு செல்வதை நிறுத்தியுள்ளதாகவும் எதிர்வரும் வாரத்தில் தென்னாப்பிரிக்காவுக்கு திரும்புவதற்கு தீர்மானித்துள்ளதாகவும் ஆல்பர்ட் தெரிவித்துள்ளார். அடடா, உடல் பருமன் கூட விசா நிராகரிப்புக்கு காரணம் என்று சொல்வது வியப்பாக இருக்கிறது. அந்த நாட்டில் பிறந்து உடல் பருமனாக இருப்பவர்களை நியூசிலாந்து நாடு கடத்துமா? ஒரு தனிப்பட்ட மனிதனின் உடல் பருமனால் நியூசிலாந்து சுகாதாரத்துறைக்கு என்ன பழு வரப்போகிறது என்பதை என்னால் ஊகிக்க முடியவில்லை. என்றாலும் நாடு திரும்புவதில் கூட ஆல்பர்ட்டுக்கு நல்லது நடக்கலாம். இந்த செய்தியோடு சமகால விந்தை செய்திகள் நிறைவை காண்கிறது. மீண்டும் அடுத்த வாரத்தில் விந்தை செய்திகளோடு சந்திக்கலாம். நன்றி.